100 வருஷ தமிழ் சினிமால எந்த இயக்குனருமே தன்னோட ப்ரொமோஷனல் ஈவென்ட்ல பிடிச்சிருந்தா படத்தை பாருங்க இல்லனா சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதே கிடையாது. படம் பார்க்க வரவங்கள ஏமாத்த கூடாது. உங்க ஆர்டிஸ்ட் ஃபேவர் பார்க்காம டைலாக் பேசினா கோவமா வராதா? அங்க பாருங்க. சரி, இங்க பார்த்து பேசுங்க. கேமரா பின்னாடி இருந்தாங்க பழக்கம், முன்னாடி ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் வந்து ஸ்பை இல்லாமல் இருப்பாங்க, நார்மல் கேரக்டராக இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே ஏஜென்ட்ஸ், ரா ஏஜென்ட்ஸ், ஐபி ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ முழுக்க முழுக்க இது வந்து ஸ்பை வேர்ல்டு. பின்னாடி உட்காந்துருக்காரு அவர் வந்து அஜித் குமார். அவரோட பேர் வந்து அஜித் குமார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் எ கஸ்டம்ஸ் கமிஷனர், டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ். ஆனா அவர் வந்து ஆனா நடிக்கணும்னு வந்திருக்காரு. அதான் பேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அங்க உட்காந்துருக்கிறவங்க. இது திரும்பவும் சொல்றேன், இந்த படம் நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு இதுக்கு ட்வீட் போடாதீங்க, இதுக்கு இன்ஸ்டாகிராம்ல சப்போர்ட் பண்ணாதீங்க. படம் நல்லா இல்லைன்னா எந்த சப்போர்ட்டும் கொடுக்க கூடாது, அப்பதான் நல்ல படங்கள் வரும். டைரக்டர் வந்து என்ன வந்து ஒரு படம் ஷூட்டிங்க்கு ஒரு 8 months முன்னாடி 6 pack வேணும், அதுக்கு ரெடி பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா இந்த மாதிரி தான் காஸ்டியூம் கொடுத்துட்டே இருந்தார். எனக்கு கை கூட கிளப்ஸ்ல தான் இருந்தது. சோ எப்பவாவது என் வாழ்க்கையில ஏதாவது புதுசா ஆரம்பிக்கும் போது ஆர்யா பிரதர் என் கூடவே இருந்திருக்காப்ல. முனோனா, thank you, good to see you. good to see you too. இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான டிராவல். வாட் எவர் இட் இஸ் டேக்கன்ல ஏற்கனவே சொன்னது போல ஒரு படம் வந்து வயறு மாதிரி தனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி உள்ள போட்டு அது ரெடியாகி தான் இண்டஸ்ட்ரிக்கே வரும். அந்த விதத்துல ஒரு ஆர்யா ஹீரோன்றதுனால கம்மியா சாப்பிட்டுருக்கோம். பட் எனிவேஸ், இந்த படத்தை பொறுத்தவரை நீங்க இப்போ இந்த தருணத்துல மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவ்வளோ நேரம் இங்கே எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு April 17th படம் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 2.5 மணி நேரம் வீணடிக்காமல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது டிசப்பாயின்மெண்ட் ஆகாது அப்படின்ற உறுதி நான் சொல்கிறேன். 100 வருஷ தமிழ் சினிமால எந்த இயக்குனருமே தன்னோட ப்ரொமோஷனல் ஈவென்ட்ல பிடிச்சிருந்தா படத்தை பாருங்க இல்லனா சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதே கிடையாது. The very first Tamil director who had the guts and the audacity to say this. அதுக்காகவே உங்களோட கைத்தட்டல்களை கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் நம்மளோட வேலையை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நமக்கு லோன் இருக்கு, குடும்பம் குட்டி இருக்கு, நம்ம பே பண்ணி தான் படம் பார்க்குறோம். அதை ஹானர் பண்ணதுக்கு நன்றி நன்றி நன்றி. எந்த டைரக்டரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை நல்லா இருந்தா பாருங்க, நல்லா இல்லைன்னா பார்க்காதீங்க. இதுக்கு ப்ரொடியூசர் தான் மெசேஜ் அனுப்பிச்சாரான்னு தெரியல. பட் நிஜமாவே வேற லெவல். ஏன்னா பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து இந்த பக்கம் பார்க்கணுமா, பிஆர் ஜான் சொல்றதை கேளுங்க சார். அவர் ஏதாவது ரோல் கொடுத்தீங்களா அவருக்கு? அவரா பாருங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருக்கிற ஆஃபீஸர் மாதிரியே இருப்பாப்ல. ஸோ அந்த விதத்துல நிஜமாவே ஒரு ஐ திங்க் அது எப்படின்னா அந்த ஆயுதத்தில் ஒரு டைலாக் மாதிரி திமிர் இல்லை யோகியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு யோகியம் வேணும், அது சொல்றதுக்கு நிஜமாவே ஒரு தைரியம் வேணும். ஸோ அது அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ன்றது வந்து நம்மளோட டைம். அந்த டைம்ன்றது வந்து இப்போ 2.5 மணி நேரம் யாராவது நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த 2.5 மணி நேரம் நம்ம வீணடிச்சிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு தான். இப்போ என்னை யாராவது ஏதாவது ஒரு மீட்டிங் கூப்பிட்டாலோ அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல எனக்கு நான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் படம் பார்க்க வரவங்கள ஏமாற்றக்கூடாது. உங்கள் ஆர்டிஸ்ட் ஃபேவர் பார்க்காம டைலாக் பேசினா கோவமா வராதா? அங்கே பாருங்க. சரி, இங்கே பார்த்து பேசுங்க. கேமரா பின்னாடி இருந்தாங்க பழக்கம், முன்னாடி. ஆனா இது என்ன சொல்றது, இப்போ ஒரு இந்த படத்தோட எந்த அசெட் எடுத்து பார்த்தாலும் அது அந்த வேர்ல்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா, பாட்டா, ஃபாண்ட், எவ்ரிதிங் அலைன்ஸ் வித் தி வேர்ல்ட் ஆஃப் தி ஃபிலிம். மிஸ்டர் எக்ஸோட வேர்ல்டு காட்சி மெமோ இல்லாம ஏதாவது சொல்லுங்க. தி வேர்ல்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் அது எப்படி இருக்கும்? வேர்ல்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் தான் இது வந்து இந்த படத்தோட மெயின் யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற 99% ஆஃப் கேரக்டர், 99% இதில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்பைஸ். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் வந்து ஸ்பை இல்லாமல் இருப்பாங்க, நார்மல் கேரக்டராக இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே ஏஜென்ட்ஸ், ரா ஏஜென்ட்ஸ், ஐபி ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ முழுக்க முழுக்க இது வந்து ஸ்பை வேர்ல்டு. ஸோ படம் ஆரம்பிக்கிற பாயிண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த அவங்க பண்ணுற வேலைகள், அதை சார்ந்த நிகழ்வுகள் மட்டும்தான் காமிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இதோட யூனிக்னஸ். ஸோ மிஸ்டர் எக்ஸோட வேர்ல்டு அப்படின்னா இதில் பார்க்குற கேரக்டர்ஸ், இப்போ இந்த 4 பேர் ப்ளஸ் இவங்க 3 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், தென்
பின்னாடி உட்காந்துருக்காரு பிரவீன், அவரும் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஒரு படத்தில் ஹீரோவை நடித்த அவரு நான் சொல்லிட்டேன், வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், இரும்பு திரையில ஜம்ப் எல்லாமே அதெல்லாம். சொல்றேன். சமீபத்துல ஒரு அமேசான் ஒரிஜினல் அவர் தாங்க ரைட் பண்ணிருக்காரு. ஒரு ரைட்டர் ஆக்டர் இந்த மேக்கிங் என் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. என்ன டைம்ஸ் தரவா லோக்கல் டைம்ஸ். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, சின்ன சின்ன கேரக்டர்ஸ். அவங்க எல்லாம் கூட இதுல வந்து ஸ்பைஸா தான் இருப்பாங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அதுதான் அதோட யூனிக்னஸ். ஆனா தமிழ் சினிமால ஒரு டைரக்டருக்கு கிடைக்காத ஹீரோ டேட் கூட கிடைச்சிடலாம், பட் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது. நல்ல ப்ரொடியூசர் ஐ மீன் சப்ஜெக்டிவா சொல்லல, தி வே பிரின்ஸ் ஹஸ் ஓன்ட் திஸ் ஃபிலிம் இருக்குல்ல. ஃபியூ வேர்ட்ஸ் அபௌட் யுவர் ப்ரொடியூசர்ஸ் ப்ளீஸ். பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து என்ன இந்த படம் பண்ண சொன்னபோது ஆர்யா சார் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய படமா இருக்கு, ரொம்ப பெரிய கதையா இருக்கு அப்படின்ற ஒரு டாக் வந்தது. ஸோ அப்போ நான் லக்ஷ்மண் சார் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், பிரதர் இது வந்து ரொம்ப பெரிய கதை, நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆர்டிஸ்ட் தேவைப்படுவாங்க, அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு வந்து சின்ன படம் தேவையில்லை, எனக்கு வந்து ஐ வாண்ட் அ மேசிவ் ஃபிலிம், ஐ வாண்ட் அ பிக் ஃபிலிம், பண்ணால் ஒரு யூனிக்கான கிக் ஆஸான படம் வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அதுக்காக அவரும் உழைச்சார், அவர் அந்த ஒரு விஷன் வச்சுருந்தாரு. ஸோ அதனால தான் மிஸ்டர் எக்ஸ் உருவாச்சு. எனக்கு ஒரு டவுட் வரும் அவரை பார்க்கும் போதெல்லாம், அவர் நிஜமாவே கூலா இல்லை அதையும் நல்லா நடிக்கிறாரா? ஆர்யா சார் somebody be அவ்வளோ கூலா இயல்பா ஒருத்தரால் எப்படி இருக்க முடியும் தெரியல. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். கரெக்ட். ஏன்னா நான் பார்த்ததுலேயே தி மோஸ்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஜென்யூன் ஹியூமன் பீயிங்ஸ் எவர். அதாவது உண்மையிலே நல்ல மனுஷன். அதாவது சினிமாவில் இப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ வருஷம் எப்படி தாக்கு பிடிச்சி இன்னமும் ரெலவெண்ட்டாக நிற்கிறாருன்னா that is purely because of his quality of who he is as a human being. Okay, forget about அவர் நடிகரா இல்லை ஸ்டாரா ஆக்டரா அதெல்லாம் வேற. ஒரு very 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 genuine good warm human being. It was an absolute privilege to work with you and I hope I get to work with you again. என்னது வேற வழி இல்லை. ஆமா கரெக்ட், பண்ணிதான் ஆகணும். தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த ஒரு தனி மனுஷனோட விஷன் தான் மிஸ்டர் எக்ஸ். இவ்வளோ நாள் அதை அடகாத்து கொண்டு வந்து இன்னைக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது. உங்களோட கைத்தட்டல்கள் ஒரே ஒரு இது என்ன பத்தி பேசுறது? இது என்னோட விஷன் மட்டும் கிடையாது, இங்க உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரோட விஷன். ஓகே, ஏன்னா நான் ஒரு ஐடியா சொல்லி அந்த ஐடியாவை வந்து அந்த ப்ரொடியூசர் நம்பலைன்னா அது ஒரு விஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இதில் நடிச்சிருக்கிறவங்க, கூட ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸ், அருள் வின்சன், ராஜீவன் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா, அவர் வந்து கடுமையாக உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. வந்து கதையை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டண்ட் டிசைன் எல்லாம் வந்து என் கூட உட்கார்ந்து வேலை செஞ்சு அவர் அதை கோரியோகிராஃப் பண்ணி கிரியேட் பண்ண விதம். அதே மாதிரி மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, இவங்க எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. அந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ் உத்ரா மேனன் அண்ட் தீபாலி நூர், அவங்களோட டீம், என்னோட டீம் பின்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க வந்து இந்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல சார். எந்த பையன்? ராம்சரண் தேஜா படத்துல ஒரு வில்லன். தட் பீஸ் வாட் இஸ் ஹிஸ் நேம்? ஹிஸ் நேம் இஸ் நெட்டோ. அவரெல்லாம் ஆர்டிஸ்ட் தானே. மிஸ்டர் எக்ஸ் 2ல ஆர்டிஸ்ட். அவன் நடிக்க தான் வந்தான். ஃபர்ஸ்ட் என்கிட்ட நான் கௌதம் மேன் சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது நடிக்க வாய்ப்பு கேட்டு தான் வந்தான். அதுக்கப்புறம் என்னமோ இல்லை நான் டைரக்டர் ஆகிறேன் காலி பண்ணி. ஸோ அவர் அதே மாதிரி பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் வந்து அஜித் குமார், அவரோட பேர் வந்து அஜித் குமார். அவர் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் a கஸ்டம்ஸ் கமிஷனர், டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ். ஆனா அவர் வந்து ஆனா நடிக்கணும்னு வந்திருக்காரு. அதான் பேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அங்க உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேர். ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்துல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் a collective விஷன், இது ஒருத்தனோட விஷன் இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ஒர்க்ஸ். April 17th ப்ளீஸ் கோ டு தி தியேட்டர்ஸ். தயவு செஞ்சு போய் தியேட்டரில் பாருங்கள், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு இதுக்கு ட்வீட் போடாதீங்க, இதுக்கு இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணாதீங்க. எவ்வளவு செலவு பண்ணி இல்ல பண்ணாதீங்க, புஷ் பண்ணி கையில கால்ல விழுந்து. இது ப்ரமோஷனுக்காக சொல்லலைங்க, இது வந்து தட் இஸ் த ட்ரூத். படம் நல்லா இல்லைன்னா எந்த சப்போர்ட்டும் கொடுக்க கூடாது, அப்பதான் நல்ல படங்கள் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் if you enjoy Mr. X, support us. If you don't enjoy it, do not support us. Thank you very much for your time. Mr. X, Xல படம் பிடிச்சா போடு அந்த மாதிரி. ஹலோ பிரதர் 1 செகண்ட்.
1 செகண்ட். இந்த டாப்பை நான் துரந்தரில் பார்த்துருக்கேன். இந்த 2026 பெல் பாட்டம்ஸ் எங்க வாங்குனீங்க? இது நான் எங்க வாங்கினேன் நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ஸ்டைலிஸ்ட் துர்கா அவங்க தான். எந்திரிங்க மேடம். இவர் வந்து இவ்வளவு ஸ்டைலா இருக்கிறதுக்கான காரணம் நீங்க தானா? ஏங்க சும்மா குப்பை கொட்ட போகும்போது கூட இப்படி தாங்க போட்டு போறாரு. ஸ்டார் பக்ஸ்ல ஒரு மீட்டிங் வராருங்க, அவன் ஏதோ ஹீரோ வந்தா வந்து தெரிக்கிறாங்க அப்படியே. எப்பவுமே ஓவரா பில்டப் கொடுக்கல. இந்த ஹீரோ உட்கார்ந்திருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம். ஹீரோவோட ஜாஸ்தி காஸ்ட்லி அவுட்ஃபிட் தானே வருது. இங்க பாருங்க, இது ஒரு பேண்ட், இது ஒரு சட்டை எங்கால் போட்டு வந்திருக்காருங்க. மொட்டை மாடிக்கு துணி உடத்த போகும்போது அவர் அது போட்டு வந்தாலும் அவர் அழகா இருப்பாருங்க. தேவையில்லையே, பாருடி. அதான். Thank you so much. Thank you. Thanks a lot. ரொம்ப நன்றி. Peaky Blinders, please. Hello everybody. Hi brother. Hi guys. நல்லா இருக்கீங்களா? Hi. இவ்வளவு அழகா வந்து பக்காவா எதை பண்ணணுமோ அதை பண்றான். நம்மளால எப்படி தெரியுமா பேசுவாரு? இந்த படம் நான் டைரக்ட் பண்ணிருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு, இப்போ கத்துக்கோங்க மச்சி. ஃபர்ஸ்ட் டைரக்டர் பத்தி சொல்லு மச்சி. டைரக்டர் பத்தி சொல்லுமா? நிறைய பேர் எல்லாருமே மிஸ்டர் எக்ஸ் பத்தி அதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ஃபன் ஃபேக்ட் ஏதாவது சொல்லிட்டா ப்ளீஸ். டைரக்டர் வந்து நம்ம காஸ்ட் இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ஆனா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. டைரக்டர் வந்து என்ன வந்து ஒரு படம் ஷூட்டிங்க்கு ஒரு 8 months முன்னாடி 6 pack வேணும், அதுக்கு ரெடி பண்ணுன்னு சொன்னாரு. 8 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சி டயட்ல இருந்து ஃபுல்லா பாடியை ரெடி பண்ணேன். ஆனா இந்த மாதிரி தான் காஸ்டியூம் கொடுத்துட்டே இருந்தார். எனக்கு கை கூட கிளப்ஸ்ல தான் இருந்தது, கையில இருக்கிற நரம்பு கூட காட்ட விடல. சோ அவ்வளவு கஷ்டப்பட்ட பாருங்க, வேஸ்டா போச்சு. பட் கேரக்டர்ல பிரமாதமா கொண்டு வந்துட்டாப்ல. சூப்பர் சார். எங்கால எந்த ஆங்கிள் வச்சாலும் பயங்கர அழகா இருப்பான். கேமரா ஓவர்டேக் பண்ணுவோம். சரி, நம்ம கிளாஸ்மேட்ன்றதுக்காக நீ ப்ரோ கொஞ்சம் வேணாம் ப்ளீஸ். சார் டிஓபி ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அழகு தானே சார். அழக தாண்டி கேரக்டர் பத்தி சொல்லுங்க. பீக்கி பிளைண்டர்ஸ் சொல்லக்கூடாது. நான் என் கேரக்டர் பத்தி சொல்ல முடியாது, வேற கேரக்டர் பத்தி சொல்றேன் ப்ளீஸ். தயவு செஞ்சு சொல்லுங்க. எந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க? உங்களோட இந்த சுப்ரீம் ஸ்டார் தெரியும்ல, நம்மள பிறக்கிறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டு வச்சிட்டு இருக்காரு பல பேர். சோ அவரோட கேரக்டர் எனி இன்சைட் நியூஸ் வேணும். நாங்களாம் வலைபேச்சு பார்த்து வளர்றவங்க ஜி, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இவர் ஒரு மெமோ வேற அனுப்புறாரு. சரி, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு ஃபேக்ட் சொல்லிட்டா ப்ளீஸ். இந்த படத்தோட ஹீரோவை பத்தி. எஸ். அவர் எப்படின்னா, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். இவருக்கு இந்த கதை தெரியும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியாது. அந்த தியேட்டர்ல வந்து அவரோட படம் தான் போயிட்டு இருக்கு. அப்போ நான் ஹீரோ கிடையாது, நான் ஆக்டர் கிடையாது, எதுவுமே இல்லை. அவர் வந்து அந்த தியேட்டர் விசிட்டுக்கு வந்தாரு, எல்லாருக்கும் கை கொடுத்தாரு. அப்போ நான் ஒரு ஃபேன் பாயா போய் நின்று அப்படியே கையை கொடுத்து கையெல்லாம் ஷேக் பண்ணி அப்படி தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஆரையை மீட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஒரு புது கேரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கேயும் அவர் கூட தான் இருக்கேன் நான். ஸோ எப்போவாவது என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு புதுசா ஆரம்பிக்கும் போது ஆர்யா பிரதர் என் கூடவே இருந்திருக்காப்ல. ஸோ தேங்க்யூ ஆர்யா பிரதர். அப்பவே கை கொடுக்கும் போதே பாத்துருப்பாரு, ஒரு மாதிரி தினுசா இருக்கான் ஹீரோ மாதிரி வருவான்னு நினைக்கிறேன். அவர் மறந்துருப்பாருங்க. சூப்பர் குட் டு see you. நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்க. ஏன்னா ஐ திங்க் இந்த ஹீரோ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரியா இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஆன்சபிள் காஸ்ட் பார்க்கும்போது நம்ம அந்த கதைக்கான கதாபாத்திரங்கள்னு நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ அந்த இதுல ஐ திங்க் உங்களோட ஃபில்மோகிராஃபிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பேரிங் டைம் வித் அஸ். நன்றி. அண்ட் எவ்ரிவன், April 17th படம் ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் பாருங்க. ஜஸ்ட் ஒன் திங், இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்பை த்ரில்லர் அந்த மாதிரிலாம் ஒரு ரியல் ஸ்பையோட லைஃப்பை பற்றிலாம் படம் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான். அண்ட் இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ இவெண்ட்ஸ். ஒரு 7 ரியல் இன்சிடென்ட்டை வச்சு நம்ம அதை வச்சு ஒரு கதை கிரியேட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஃபேமிலியோட போய் பாருங்க. April 17th பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தயவு செஞ்சு எல்லா இன்டர்வியூக்கும் தம்பி அனுப்பிச்சிருங்க. அவர் மட்டும்தான் கரெக்டாக பேசுறாரு. வந்த உடனே எல்லாருக்கும் ஆய் சொன்னாரு, கிளம்புறதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் சொல்றாரு. இஸ் பக்கா ஹைஜீன். தேங்க்யூ GRK.